சகோதரர்களே, இன்றைய ஷிர்க்குடைய இணைவைத்துடைய மற்றொரு புதிய ஒரு வடிவமாக காணப்படுகின்ற விஷயம்தான் நிறைய பேர் இன்றைக்கு பகுத்தறிவுவாதம் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். மார்க்கம் சொல்லுகின்ற, சமயம் சொல்லுகின்ற எந்த விடயமாக இருந்தாலும் என்னுடைய பகுத்தறிவுக்கு படும் என்றால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய பகுத்தறிவுக்கு அது படல்னு சொன்னால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியலண்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையில் இறை நம்பிக்கையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள், தூதுத்துவத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள், குர்ஆனிலே சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள், ஹதீஸிலே சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள், மறுமை நம்பிக்கையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள், கபரு வாழ்க்கையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள் என்று ஒரு கூட்டம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். எல்லாம் பகுத்தறிவு. அவங்களும் ஒரு வகையான புத்திஜீவிகள், இன்டலெக்சுவல். நாங்கள் சும்மா குர்ஆன் சொல்கிறதுங்கிறதுக்காக வேண்டி, ஹதீஸ் சொல்கிறதுக்காக வேண்டி, மார்க்கம் சொல்கிறதுக்காக வேண்டி எல்லாம் முட்டாள்தனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களோட அறிவுக்கு படணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம்ங்கிறது ஈமான், நம்பிக்கை சார்ந்தது. அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகளும் எந்த நம்பிக்கையை நமக்கு கட்டி எழுப்பி இருக்கிறதோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு. அது என்னுடைய புத்திக்கு பட்டா தானே ஏற்றுக்கொள்வேன்னா, உங்களோட புத்தி அவ்வளவுக்கு பவர் வாய்ந்ததா? உங்களோட புத்தியுடைய கெட்டித்தனமும் ஆற்றலும் உங்களுக்கு தெரியும். அது நேற்று நல்லதுன்னு சொன்னது இன்றைக்கு போய் பிளண்டு செல்லுது, இன்றைக்கு பிளண்டு சொன்னது திரும்ப நல்லமுன்னு செல்லுது. அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த அறிவை, புத்தியை ஒரு சராசரியாக வைத்துக் கொள்ளவில்லை. அது நிச்சயமாக பகுத்தறிவுக்குள்ளே போட்டு நாங்கள் யோசிக்க துவங்கினோம்னு சொன்னால் மார்க்க விஷயங்கள், பல விஷயங்களை நாங்கள் அவுட் ஆகிடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் வஹீக்குத்தான் முன்னுரிமை. என்னுடைய பகுத்தறிவுக்கு படாவிட்டாலும் அல் குர்ஆன் சொல்லுகிறது என்றால் அதை நான் நம்புவேன். என்னுடைய பகுத்தறிவுக்கு படாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை நான் நம்புவேன் என்பதுதான் என்னுடைய ஈமான். இன்றைக்கு பகுத்தறிவுவாதிகள் என்ற போர்வையில், புத்திஜீவிகள் என்ற போர்வையில், கல்விமான்கள் என்ற போர்வையில் மார்க்கத்தின் அடிப்படை தெரியாத பலர், மார்க்கத்தை எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ அங்கிருந்து கற்றுக்கொள்ளாமல் மேற்போங்காக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த அறிவுக்குள்ள இந்த மார்க்கத்தின் விடயங்களை எல்லாம் போட்டு உரசி பார்த்து போட்டு அவருக்கு படலையாம், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த ஷிர்க்கிலிருந்து பகுத்தறிவுவாதம் இஸ்லாத்தை வஹீயின் கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பதற்கு அப்பால் பகுத்தறிவுவாதத்தின் அடிப்படையில் மட்டும் நான் இஸ்லாத்தை அணுகுவேன் என்ற இந்த ஷிர்க்கிலிருந்தும் இணை வைத்தலிருந்தும் நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம்.